மருத்துவம் படிக்கணும்னு ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஸ்டேட் கலந்தாய்வு மற்றும் ஆல் இண்டியா கலந்தாய்வு அப்படிங்கிற 2 வகையான கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்ப மாணவர்களுக்கு அதிகப்படியான மருத்துவ வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கலந்தாய்வுங்கிறது தான் மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி நடத்தக்கூடிய ஆல் இண்டியா கலந்தாய்வு. இந்த கலந்தாய்வின் மூலமாக அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 11,000க்கும் மேற்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது நிரப்பப்பட இருக்கின்றது. இந்த தென் மாநிலங்கள்ல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்கள்ல தான் அதிகப்படியான மருத்துவ இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல எவ்வளவு இடங்கள் இருக்கின்றது, எவ்வளவு மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற தகவல்களை நம்ம பார்க்க போறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வீடியோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல எவ்வளவு மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த வருடம் இடம் கிடைச்சிருக்குது, இந்த கல்லூரிகள்ல ஆல் இண்டியா கலந்தாய்வுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற தகவல் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். எனவே மாணவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. மாணவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில லாஸ்ட் இயர் ஆல் இண்டியா கலந்தாய்வுல எவ்வளவு ரேங்க் வரையிலும் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது, எந்த ரவுண்டு வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிற தகவல்களை நம்ம கல்லூரி வாரியாக, கேட்டகரி வாரியாக நம்ம பார்க்க இருக்கின்றோம். அந்த வரிசையில முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு. இந்த கல்லூரியினுடைய கோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200258. 15 இடங்கள் மட்டும்தான் ஆல் இண்டியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில 3rd ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,684 இருக்கின்றது. இப்ப இந்த ரேங்கினுடைய மதிப்பெண் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 628. இப்ப இந்த வருஷம் இதே மதிப்பெண்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அதிகப்படியான மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால ரேங்க் அப்படிங்கிறது இதே அளவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா மதிப்பெண் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நிச்சயம் கணிசமான அளவில் உயர்ந்திருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. எனவே மாணவர்களே, நம்ம பார்க்கக்கூடிய அந்த க்ளோசிங் ரேங்க் ரேஞ்சுக்குள்ள ஆல் இண்டியா நீட் ரேங்கை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் ஆல் இண்டியா கலந்தாய்வுல கலந்து கொள்கின்ற பொழுது நிச்சயம் அவர்களுக்கு மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு கல்லூரி வாரியாக எவ்வளவு ரேங்க் வரையிலும் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிற தகவல்களை நம்ம பார்த்தரலாம். அடுத்து ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 3rd ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 15,210. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 23,373ஆகவும், எஸ்சி கேட்டகரியில 81,270 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 1,43,597 ரேங்க் வரையிலும் மாணவர்களுக்கு 3rd ரவுண்ட்ல இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வரிசையில அடுத்து வரக்கூடிய கல்லூரி 200259 கோட் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இந்த கல்லூரியில 30 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது. 3rd ரவுண்ட்ல ஜெனரல் கேட்டகரியில 10,931 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியில 6th ரவுண்ட் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 23,641. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 4th ரவுண்ட்ல 24,945ஆகவும், எஸ்சி கேட்டகரியில 78,653 3rd ரவுண்ட்ல க்ளோசிங் ரேங்காக இருந்திருக்கின்றது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 1,59,806 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல லாஸ்ட் இயர் இடம் கிடைத்திருக்கின்றது. இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் சென்னை கல்லூரியினுடைய கோட் அப்படிங்கிறது 200415. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலும் ஆல் இண்டியா கலந்தாய்வுக்கு 19 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில 3rd ரவுண்ட்ல 14,323 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியில 17,040 ரேங்க் வரையிலும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 4th ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 23,651. எஸ்சி கேட்டகரியில 4th ரவுண்ட்ல க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 1,26,347 இருக்கின்றது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 1,26,252 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவருக்கு இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் சென்னையில இடம் கிடைத்திருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூர். இந்த கல்லூரியினுடைய கோட் அப்படிங்கிறது 200564. இந்த கல்லூரியில 22 இடங்கள் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில 3rd ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 21,458. ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 21,619ஆகவும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 23,137 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 4th ரவுண்ட்ல 1,28,550 ரேங்க் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 1,56,335 ரேங்க் வரை மாணவருக்கு இடம் அப்படிங்கிறது கிடைத்திருக்கின்றது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல். இந்த கல்லூரியினுடைய கோட் அப்படிங்கிறது 200566. இந்த கல்லூரியில 22 இடங்கள் ஆல் இண்டியா கலந்தாய்வுக்காக இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில 3rd ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது.
க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 19,981. ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் இந்த ரேங்க் 20,544 இருக்கின்றது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 25,005 எஸ்சி கேட்டகரியில இந்த ரேங்க் 1,22,232 எஸ்டி கேட்டகரியில 1,53,464 இருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சி. இந்த கல்லூரியினுடைய கோடு 200558. இந்த கல்லூரியில 22 இடங்கள் ஆல் இந்தியா கலந்தாய்வுக்காக இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில தேர்ட் ரவுண்ட்ல க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 21,251 ஓபிசி கேட்டகரியில 21,835 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 24,413 செகண்ட் ரவுண்ட்ல க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் இருந்திருக்கின்றது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 1,22,449 தான் க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. எஸ்டி கேட்டகரியில 1,58,064 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் அப்படிங்கிறது கிடைத்திருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரி. 200562 தான் இந்த கல்லூரியினுடைய கோட் அப்படிங்கிறது. 22 இடங்கள் லாஸ்ட் இயர் ஆல் இந்தியா கலந்தாய்வுக்காக இருந்திருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில செகண்ட் ரவுண்ட்லயே மாணவர்களுக்கு இடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,731 இருக்கின்றது. ஓபிசி கேட்டகரியில 20,764 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் தேர்ட் ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,644. எஸ்சி கேட்டகரியில 1,19,330 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 1,49,006 வரையிலும் மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வரிசையில அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம். இந்த கல்லூரியினுடைய கோடு 200571. இந்த கல்லூரியில லாஸ்ட் இயர் 22 இடங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில 6th ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இப்போ க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,674. ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 4th ரவுண்ட்லயே இடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 23,211. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 24,472 எஸ்சி கேட்டகரியில 1,22,977 எஸ்டி கேட்டகரியில 1,44,782 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு தேர்ட் ரவுண்ட்ல இடங்கள் அப்படிங்கிறது கிடைத்திருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல். 200557 அப்படிங்கிற கோட் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில 15 இடங்கள் தான் லாஸ்ட் இயர் இருந்திருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில தேர்ட் ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 20,624. ஓபிசியை பொறுத்தவரையிலும் 20,645 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் செகண்ட் ரவுண்ட்லயே இடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 24,172. எஸ்சி கேட்டகரியில 4th ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 1,28,611 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும், எஸ்டி கேட்டகரியில 1,58,156 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு நாமக்கல் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீலகிரி. இந்த கல்லூரியில 22 இடங்கள் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் ஆல் இந்தியா கோட்டாவுக்காக இருந்திருக்கின்றது. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலும் தேர்ட் ரவுண்ட் வரையிலும் மாணவர்களுக்கு இடங்கள் ஒவ்வொரு கேட்டகரியிலும் கிடைத்திருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 23,670. ஓபிசியை பொறுத்தவரையிலும் 22,872க்கும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 23,345 ரேங்க்குக்கும், எஸ்சி கேட்டகரியில 1,28,892 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 1,50,464 ரேங்க் வரை பெற்ற மாணவர்களுக்கு இடம் அப்படிங்கிறது கிடைத்திருக்கின்றது. மாணவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 கல்லூரிகள்ல 10 கல்லூரிகளினுடைய க்ளோசிங் ரேங்க் நம்ம பார்த்திருக்கின்றோம். இந்த க்ளோசிங் ரேங்க் ரேஞ்சுக்குள்ள ஆல் இந்தியா ரேங்க் பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நிச்சயம் ஆல் இந்தியா கலந்தாய்வில் கலந்து கொள்ளுங்கள். அவ்வாறு கலந்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய மருத்துவ கனவு நனவாவதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. அடுத்தடுத்த வீடியோக்களிலே மீதம் இருக்கக்கூடிய அந்த 28 கல்லூரிகளினுடைய க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கிறதையும், எந்த ரவுண்டு வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிற தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.